அப்போ நீங்க தேவனிடத்துல வரும் பொழுது தேவனை எப்படி பாருங்கன்னா எல் ஷடாயா பாருங்க. எல் ஷடாய் மீன்ஸ் the God of more than enough. எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். போதுமானது எனக்கு உண்டுங்கிறான் பட்டயத்துல பிழைக்கிறவன். ஆனா தேவனுடைய அனுகிரகத்தில் வாழ்கிற எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்பதுதான் அவன் வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அப்படின்னு கடவுள் சொல்றது இல்லைங்க. அது நம்ம எங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் அப்படி இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். வப்பார் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் உங்க வாழ்க்கையின் காரியங்களை நீங்க முடிக்கும் போது நீங்களே சொல்லுவீங்க, எல்லாமே எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அவர் ஒரு மெகா மால் மாதிரி, அவருக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை. உள்ள வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பெற்றுட்டு தான் நீங்க போவீங்க, எல்லாத்தையும் உடையவர்களாக தான் நீங்க வாழ்வீங்க. ஆமென். ஒரு நாளை நீங்க சந்திப்பீங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. நான் சொல்றேன், அந்த நாளை நீங்க சந்திக்கணும்னு தேவன் விரும்புகிறார். வேண்டியதெல்லாம் இருக்குதுங்க. நான் நினைச்சலாம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்னெல்லாம் கேட்டனோ எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. என் வீட்டை பத்தி யோசித்தேன் பாருங்க, எனக்கு என்ன அருமையான வீட்டை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த நாளை நீங்க சந்திப்பீங்க இயேசுவின் நாமத்துல. ஒரு வேலை தொழிலை கேட்ட நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை நடத்துற மாதிரி ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த நாளை நீங்க சந்திப்பீங்க. ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு கேட்ட பாருங்க, இன்னைக்கு சொசைட்டில என்ன இவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியில ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தேவனை வைத்திருக்கிறார். அந்த நாளை நீங்க சந்திப்பீங்க. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா அநேக மார்புகளை உடையவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்குள்ள நீ வரும் பொழுது எல்லா காரியத்திலையும் நீங்கள் திருப்தியை பார்ப்பீங்க. ஒன்னு ரெண்டு இல்ல, அனைத்திலையும் நீங்கள் திருப்தியை உணர்கிற ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதுதான் கடவுளுடைய வார்த்தைங்க. இது நல்ல தெளிவா இறங்கியிருக்கும். உங்க அனுபவத்துல நீங்க அது இல்லாதா கூட, இதுதான் என் தேவன், இதுதான் அவர் வார்த்தை நீங்க நிப்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கேட்கறதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார். அனைத்தையும் அருள்வார். உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது, ஒரு பற்றாக்குறையும் இருக்காது, ஒரு இல்லாமையும் இருக்காது. எல்லாம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கடவுளுடைய வார்த்தைங்க. பேருக்கு மீன் கிடைக்கல, சரி இப்ப மீன் வேணும் தானே, ஏதோ கொஞ்சம் அன்னைக்கு வியாபாரத்துக்கு ஓடுற மாதிரி கொஞ்சம் மீன் கிடைக்க வேண்டியதானே. அது ஏன் படகு நிரம்பத்தக்கதாய் வலை கிளியத்தக்கதாய் ஏன் இப்படி கொடுக்குறாரு? ஏன்னா அவர் ஸ்டைலே அதுதான், அவர் அப்படிதான் கொடுப்பாரு. உங்களுக்கு என்னையா வருத்தம்? அவனுடைய வார்த்தைக்கு போலாம். ரெண்டு வாரமும் ஒரு காரியத்தை படிக்கிறோம். முதல் வாரம் என்ன படித்தோம்னா, வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய சித்தம் என்ன? வாட் இஸ் வில் ஆஃப் காட்? அது எப்படி இருக்கும்? கடவுளுடைய சித்தம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பேசினேன். நாங்கள் கேட்கலையே பிரதர் இருந்தீங்கன்னா மறுபடியும் யூடியூபுக்கு செல்லுங்க, போய் கேளுங்க. ரெண்டாவது வாரம் என்ன படித்தோம்? தேவனுடைய சித்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, அல்லது ஹவு டு வாக் இன் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தில் நீங்கள் எப்படி நடப்பது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணோம், படித்தோம். ஓகே, இன்னைக்கும் அதை தொடர போகிறோம். தேவனுடைய சித்தங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, அதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பலிதம் ஆகிறது அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், சொல்லலாம். தேவனுடைய சித்தம் நன்மையானது அப்படிங்கிறத முதல் வாரம் தெளிவாக படித்தோம். தேவனுடைய சித்தம் ஜீவனா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது, சுகமா இருக்கிறது, வெற்றியா இருக்கிறது, அதுல எந்த தீமையும் இல்லை, அது முற்றிலும் நல்லதாகவே இருக்குங்கிறத நம்ம படித்தோம். நான் இருக்கா சிலர் என்ன சொல்றாங்க, கடவுள் இப்படியும் வச்சிருப்பாருங்க அப்படியும் வச்சிருப்பாருங்க. அப்படி இல்லை. கடவுள் உடைய திட்டத்தில் குழப்பமே இல்லை. அந்த அவருடைய குழப்பமே இல்லாத திட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய திட்டத்தில் என்னதான் இருக்குது, லைஃப் மட்டும்தான் இருக்குது.
டெத் இஸ் நாட் காட்ஸ் பிளான், லைஃப் இஸ் காட்ஸ் பிளான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள். எல்லாம் சொல்லுங்க, நீ ஜீவனை தெரிந்து கொள். எல்லாம் சொல்லுங்க, சூஸ் லைஃப். ஆமென். அதனால தான் அதை கத்துத்தர. அடுத்தது அதில் எப்படி நீங்கள் வாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் காரியத்தை போன வாரத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள் எப்படி நடந்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒன்று வாக்கு பண்ணியிருந்தார். என்ன வாக்கு பண்ணார்? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். சாராளுக்கு என்ன சொன்னார்? அநேக ஜாதிகள் தாயாவாய். இதெல்லாம் தேவன் சொன்னார். எல்லாம் சொல்லுங்கள், தகப்பனாவாய், தாயாவாய். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ப்ராமிசஸை கடவுள் கொடுத்துருக்கிறார். நீ செல்வந்தன் ஆவாய். ஆமே, ஒரு ஆமேன் தானா? மீதி பேர்லாம் என்னது? நீ பேர் பெற்றிருப்பாய், உன் சந்ததி பலத்திருக்கும், நீ சுகமாயிருப்பாய், 1000 மடங்கு பெருகுவாய். நீ நிறைய வாக்குகளை கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஆனால் இது நிறைவேறுமா நிறைவேறாத? எப்படி நிறைவேறும்? இது தெரியணும். தெரியும் போது தான் நீங்கள் வாழ்வீங்க. வாழும்போது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதில் ஒரு காரியத்தை நம்ம படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆபிரகாமுடைய வெற்றி வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தில் அவன் ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எங்கே துவங்கினாங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணுங்கிறது போன வாரம் படித்தோம். ஞாபகம் இருக்கா? விசுவாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா ஜெயிச்சவங்க எங்கே ஆரம்பித்தாங்கங்கிறத என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். ஞாபகம் இருக்கா? ஸோ தூங்கின இடத்த பாருங்கிறத நம்ம படித்தோம். அப்புறம் எப்படி அவன் தன்னை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு தேவனை அவன் பார்க்க ஆரம்பித்தது, எப்படி அவன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தினது அப்படிங்கிறத படித்தோம். சூழ்நிலைகள் மேலே இருக்கிற காரியத்தை எடுத்துகிட்டு தேவ வார்த்தை மேலே எப்படி கவனம் செலுத்தினாங்கிறத படித்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு காரியத்தை தொடர போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நான் ஆராதனை நடத்த ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி அனைத்தையும் அருளிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கடவுள் பாருங்கள் நமக்கு எல்லாத்தையுமே தர விரும்புகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்களா? எல்லாத்தையுமே தர விரும்புகிறார். இதுவே ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் தான். அது எப்படிங்க எல்லாத்தையும் கொடுப்பாரு? நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மனிதர்கள் பேசுகிற கருத்துக்களை நீங்கள் கவனிக்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், கவனிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஏன் எல்லாம் இல்லை அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத என்ன பண்ணணும், கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தா, சிம்பிளாக சொல்கிறேனே, உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்துலேருந்தே சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் இது உண்மையா பொய்யா? அப்படியா? ஒன்றுமே குறைவாக இல்லாமல் இருக்குமா? இல்லை சில குறைவுகளும் இருக்குமா? அப்போனா ஒன்று வசனத்தை மாற்றணும், இல்லைன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடு பிரதர்னு எதாவது சொல்லணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு முடிவுக்கு வரணுமா வேண்டாமா? சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறோன்னே பற்றிங்களா, இவங்கெல்லாம் செழிப்பை பற்றி, இவங்கெல்லாம் நிறைவை பற்றி, இவங்கெல்லாம் எப்போவுமே நல்லா இருக்கிறதே சொல்லுவாங்க, பரலோகம் மாதிரியே பேசுவாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன நரகத்தையே பேசணும்? எல்லாம் சூப்பராக இருக்குமே சொல்லுவாங்க, அங்கே பார்த்தா தெரியும் கதை அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்களும் எல்லாம் சூப்பராக இருக்கிறதுனால அப்படி பேசுறது இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் கூட பேசுறது மட்டும் சூப்பராக இருக்கும். நீ நினச்சிக்க கூடாது ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதனால தான் இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் பிரச்சனையில் இருந்த போதும் இதான் பேசியிருக்கிறோம். நல்லா இல்லாத போதும் தேவன் நல்லா வைப்பார் அப்படிங்கிறதான் பேசியிருக்கிறோம். ஆமென். என் வாழ்க்கையில் நான் சிலதை பார்க்கலங்கிறதுக்காக கடவுள் மாறிட்டார் நான் சொல்ல முடியாது. கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். கண்டிப்பாக இதுதான் உண்மையாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கை விசுவாச வாழ்க்கைன்னு நம்ம வேதத்தில் சொல்கிறோம். இது எப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப சீப்பான வாழ்க்கை இல்லை, இது ஒரு உயர்தரமான வாழ்க்கைங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போது எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறார். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாத்தையும் தரார். 1 தீமோத்தேயுல படிக்கிறோம் பாருங்கள், அதில் போட்டிருக்குது. 1 தீமோத்தேயுல நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எல்லாம் சொல்லுங்கள், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஏங்க இது நானாக இந்த வசனத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி ஓடவே மாட்டேன், இப்படி உட்கார்ந்து யோசிச்சிட்டே இருப்பேன். சகலவித நன்மைகளை, ஒரு நன்மை இல்லை, 2 நன்மை இல்லை, எல்லா நன்மையும் சகலவித நன்மைகளையும் எப்படி கொடுப்பாரா? சம்பூர்ணமாக கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நன்மையும் கொடுப்பார்,
சம்பூரணமாக கொடுக்கும். இது உங்க பைபிள் இருக்கா இல்லையா? அப்போ நீங்க தேவனிடத்துல வரும்பொழுது தேவனை எப்படி பாருங்கன்னா எல் ஷடாயா பாருங்க. எல் ஷடாய் மீன்ஸ் the God of more than enough. எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட சுனேமியால் என்கிற ஒரு பெண்ணை பற்றிய ஒரு செய்தி இன்னைக்கு 2வது சர்வீஸில் பேசினேன். நிறைய பேர் ஆன்லைனில் அங்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய டெஸ்டிமனி சொன்னாங்க. ஆல்ரெடி அவன் ஒரு லெவலில் நல்லா தான் இருக்கிறான், ஆனால் கூட தேவ வார்த்தை அவளுக்கு உண்டாகி ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக தேவன் அவரை கூட்டிகிட்டு போகிறார். ஆமென். எல்லாம் இருந்தது, பிள்ளை மட்டும் இல்லை. நான் சுகமாக இருக்கேங்க அப்படின்ட்டு அவள் லைஃப்பை முடிச்சிடலாம் தான் இருக்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி கூப்பிட்டு வேணுக்குன்னே இன்னும் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பா என்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாகிறது. ஆமென். குறைவுகளோட இறைய அப்படின்னு கடவுள் சொல்றது இல்லைங்க. அது நம்ம எங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் அப்படி இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். வப்பார் உங்க வாழ்க்கையில. ஒரு நாள் உங்க வாழ்க்கையின் காரியங்களை நீங்க முடிக்கும் போது நீங்களே சொல்லுவீங்க, எல்லாமே எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. இது தேவனை பற்றி கொண்டு தேடுற ஒரு மனுஷனுக்கு அவர் வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏசாவும் யாக்கோபும் இறுதி டைம் எல்லாருமே இவனும் ஒரு ஓட்டத்தை முடிச்சுட்டு வரான், இவனும் ஒரு ஓட்டத்தை முடிச்சுட்டு வரான். 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, யாக்கோபும் ஏசாவும். அந்த சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும் பொழுது 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒருத்தன் பட்டயத்தால் பிழைக்கிறான், யாரு? ஏசா. இன்னொருத்தன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலேயே வாழ்கிற ஒரு ஆள். 2 பேரும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 33:9 பாருங்க. அதற்கு ஏசா, அதாவது இவன் கிஃப்ட் கொடுக்குறான். யாரு? யாக்கோபு வந்து தன் சகோதரனுக்கு என்ன பண்ணுறான்? கிஃப்ட் தரான். நாங்கள் அவன் என்ன நினைக்கிறான்? பயங்கர கோபமாக இருப்பான், பயங்கர காட்டமாக இருப்பான். ஏன்னா ஏற்கனவே ஏமாதிரி மாதிரி போயிருக்கிறோம், பரிசு கிரிசு கொடுத்து ஏதாவது பண்ணிடலான்ட்டு நிறைய கொடுக்குறான் கிஃப்ட்டு. அன்பு ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம் கலந்து தான் என்ன பண்ணுறான்? கிஃப்டை கொடுக்குறான். இப்போ அதற்கு ஏசா கிஃப்ட்டு வாங்குறவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. எல்லாம் சொல்லுங்க, போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இப்போ ஏசாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? போதுமானது உண்டு அப்படி சொல்றான். 11வது வசனம் பாருங்க. இப்ப யாக்கோபு சொல்றான், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, போதுமானது உண்டு. அது ஒரு லைஃப். இவன் என்ன சொல்றான்? ஐ ஹவ் மோர் தென் எனஃப். இவன் வந்து ஜஸ்ட் எனஃப் அப்படிங்கிறான். ஜஸ்ட் எனஃப், ஏதோ இருக்குப்பா அப்படிங்கிறான். போதுமானது இருக்கு, ஏதோ போதுமான வருமானம் வருது, ஏதோ போதுமானது இருக்குதுங்க அப்படிங்கிறான். அதுவே நல்லது தான். ஏன்னா போதுமானதுக்கும் இல்லைங்கிறது அதை விட கீழே ஒரு லோ லெவல். அதாவது 3 லெவல் பைபிளில் இருக்குது பாருங்க. எகிப்தில் ஜனங்கள் வாழ்கிறாங்க. இட்ஸ் a place of lack, அதாவது பத்தாமையின் இல்லாமையின் இடமா இருக்குது. இப்போ கடவுள் அங்கேருந்து அவங்கள விடுவிக்கிறாரு. இப்போ அடுத்த ட்ராவல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த பிளேஸ் ஆஃப் எனஃப்க்கு வர்றாங்க. இப்போ டெய்லி தண்ணி கிடைக்கி, மண்ணா கிடைக்கி, ஜஸ்ட் எனஃப், ட்ரெஸ்ஸு உடுக்கிறதுக்கு உடை கிடைக்கி, தண்ணி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இங்கே வர்றாங்க. ஆனால் தேவன் அங்கேயும் வைக்கல, அடுத்தால கூட்டிகிட்டு போகிறாரு. அது என்னன்னா த ஓவர்ஃப்ளோயிங், த பிளேஸ் ஆஃப் ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி ஓடுகிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கூட்டு போகிறாரு. அது வந்து த பிளேஸ் ஆஃப் மோர் தென் எனஃப், த பிளேஸ் ஆஃப் லேக்கு, the place of just enough, the place of more than enough. ஆமென். இப்போ இங்க பாருங்க, அதேதான், போதுமானது எனக்கு உண்டுங்கிறான் பட்டயத்தில் பிழைக்கிறவன். ஆனா தேவனுடைய அனுகிரகத்தில் வாழ்கிற எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்பதுதான் அவன் வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று நான் சொல்லுவேன்.
உங்கள் லைஃப்பில் ஒரு நாள் வரும், நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, பா என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே எனக்கு இருந்துச்சு, ஹல்லேலூயா, எனக்கு ஒரு குறைவும் இல்லைங்க, அப்படி சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிக்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணுவார். ஆமென். தாவீது விருதாய் பிரியனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவனுக்குள்ள எந்த விருப்பமும் இல்லை, எல்லாத்தையுமே தேவன் நிறைவேற்றினான். அப்படிப்பட்ட முடிவுகளை தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. பாருங்க, இது ஒரு விதை. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற இந்த காரியம் ஒரு விதை. இது ஒரு விதமான விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக கொண்டு வரும். இந்த எண்ணங்களையும் இப்படிப்பட்ட விதத்திலே தேவன் நீங்கள் அறியவும் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போ கடவுளை நம்ம எப்படி பார்க்குறோம், கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, எல்ஷடாயாக, போதுமானதற்கும் அதிகமானவராக, அனைத்தையும் அருளுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனைத்தையும் அருளுகிறார். நம்ம ஊர் சிந்தனைகளுக்கும் நாம் வளர்ந்த கலாச்சார நம்பிக்கைகளுக்கும் இது கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். தேவன் அதான் சொல்கிறேன், அவர் பேரே அதுதான், அதிகம்தான் அவர் பேரே. சொல்கிறாரு, ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரானா, அவருடைய நீதிக்குள்ளாக ஒருத்தன் வரானா, அவர் சொல்கிறாரு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். இதை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியுமா? இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை? எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையில் இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இருக்கும், செழிப்பு இருக்கும், சுகம் இருக்கும், நன்மை இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நல்ல வாழ்க்கை துணை இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு சமாதானம் இருக்கும், அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் இருக்கும், அவர்கள் நன்றாக இருப்பதை நான் பார்ப்பேன், என் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கும், என் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். ஆமென். ஒவ்வொரு நாளும் இன்பமாக நான் தூங்குவேன், ஆசையாய் காலையில் எழும்புவேன். எல்லாத்தையுமே தேவன் ஒரு மனுஷனுக்கு தராருங்க. இது அவர் கொடுக்கிற அனுகிரகமாக இருக்கிறது, இது அவர் கொடுக்கிற கிருபைகளாக இருக்கிறது. தேவனுடைய அனுகிரகங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, தேவனுடைய தயவை ஒரு மனுஷன் நம்பி வாழும் பொழுது, நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் இப்பேற்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். இது ஒரு ஜேர்னி மாதிரி இருக்குது, ஒரு பயணம் போல் இது இருக்குது. அதுக்காக ரொம்ப நாள் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. சில காரியங்களை நீங்கள் புரிஞ்சிக்க உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஒவ்வொன்றா திறக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாமே எனக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமென். எஸ். அவன் எப்படி சொல்கிறான்? வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. சிலர் அது இருக்குது இது இல்லை அப்படிங்கிறாங்க. இது இல்லைங்கிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதே அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், அவங்க எந்த ஆண்டவனை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஆண்டவனை படிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே நம்ம படிக்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாக இருந்தால் அவன் யார்கிட்ட கேட்கட்டும்? தேவனிடத்தில். பாருங்க, இது ஞானத்தில் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு குறைவு இருந்துன்னா நீங்கள் உங்கள் மைண்டில் வர வேண்டியது தேவன். ஆமென். ஆஸ்க் காட். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்க் காட். நாம் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் போட்டு அவர்கிட்ட பேசவா, அப்புறம் வேற யார்கிட்ட பேச போகிறீங்க? அதான் ஊர் பூரம் பேசியாச்சு, ஒன்றும் ஆகலையில. பேச வேண்டியவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர்கிட்ட பேசுனா சும்மா ஏதோ வெத்துன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கிடையவே கிடையாது. அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இதுக்கு என்ன வச்சுருக்கீங்க, இதுக்கு என்ன உங்ககிட்ட தீர்வு உண்டு அப்படின்னு அவர்கிட்ட பேசுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்குறவரும். முதல்ல கடவுளை பற்றி ஒரு ஃப்ரேஸ் இங்கே வருது, ஒரு வார்த்தை இங்கே வருது பாருங்க. கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். யாவருக்கும் கொடுக்குறாரு, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். நீ எங்க கிளம்பு பத்தியா, கூட்டத்தில் நுழைஞ்சு சம்பாரிவன் இவன் உள்ள வந்துட்டான், நீ கிளம்பு அப்படின்னு ஒருத்தரையும் அவர் என்ன பண்றதில்லை, அனுப்புறதில்லை. கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் தாராளம் உள்ளவராக இருக்கிறார், அவர் ஏராளம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட முடியுமா அப்படிங்கிறாங்க. வேதத்தில் இருக்குது,
யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். முதல்ல கடவுளை பற்றி இப்படி ஒரு வெளிச்சத்தை உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக எனக்கு கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். உங்கள் வேண்டுதலை கேட்பார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் வரும். நீங்கள் வேண்டிக் கொண்டதுக்கும் மேலாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கண்டிப்பாங்க. சிலது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கலாம், நடக்காத மாதிரி இருக்கலாம். அதுக்காகவே அதெல்லாம் கிடையாதுன்ட்டு நீங்கள் நினச்சிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக அதை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா இதெல்லாம் அவருடைய வாக்கு. வேண்டியதெல்லாம் தரும்படியாகவும் யாவருக்கும் சம்பூரணமாக கொடுக்கிறாராகவும் தான் தேவனை வேதவசனம் பேசுது. ஆனால் நம்ம என்ன இதை ஏன் பிரசங்கம் பண்ணுறது இல்லை தெரியுமா? ஏன்னா மக்கள் குறைவுகளோடு இருக்காங்க. இப்படிலாம் பேசணுன்னே அவங்க என்ன ஆகிடும், அஃபண்ட் ஆகிடுவாங்க. என்ன பைபிள் இப்படி போட்டிருக்கு, அப்போ ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு மக்கள் கோவிச்சுக்குவாங்க. மக்கள் வேற ஏதாவது யோசிச்சுட்டு போயிடக்கூடாது. எதுக்கு இல்லை, கடவுள் சில வேளைகளிலே உனக்கு தரவே மாட்டார், அதை நீ அவரை மன்னிச்சிரு அப்படின்ட்டாங்க. கடவுள் உன்னை மன்னிச்ச நாள்லாம் போக கடவுளை நீ என்ன பண்ணிடு, பெசாட்டி அவரை மன்னிச்சிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே மதம் வளர்க்கணும், மதம் ஓடணும். அதனால் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றி விட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் எல்லா ஜபத்துக்கும் நீங்கள் என்னங்கெல்லாம் கேட்குறீங்களோ அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிறது வேண்டிக் கொள்வது எல்லாத்துக்கும் அதிகமாக செய்வார்னா பத்தியா தப்பாக பேசுகிறான் அப்படிமே. இது ராங் டீச்சிங். கீழே டைப் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது. இட் இஸ் ராங் டீச்சிங். இந்த ஜனங்களை இவர் தப்பாக என்ன பண்ணுகிறார், திசை திருப்புகிறார். பாருங்கள், கடவுளை பற்றி இவங்க இவ்வளோ நாள் வச்சுருந்த அபிப்பிராயத்தெல்லாம் மாற்றி அவர் உண்மையிலே எப்படிப்பட்டவருங்கிற உண்மையான காரியத்தை இந்த இடத்துல பேசி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவர் நிரப்புகிறார், ஆசீர்வதிக்கிறார்னு சொல்ல சொல்ல சபையிலையும் பார்க்குறோம், மக்கள் வாழ்க்கையிலையும் அதை பார்க்குறோம். ஆமென். அப்புறம் என்ன, இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் சேர்ந்து தான் நடந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்கள், பிரசங்கம் மட்டும் நடக்கலை. வாரம் வாரம் பாருங்கள், இங்கே வாரம் வாரம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாடியில் அப்படியே ஊற்றும், சட்டையெல்லாம் புழிஞ்சிடலாம் இறங்கும் போது, அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு பாருங்க, குழு குழு ஏசியில் தேவன் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க தேவனை எப்படி பேசுறீங்களோ உங்க ஊழியம் அப்படித்தான் இருக்கும், உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கும், உங்க தொழில் அப்படிதான் இருக்கும். அது நடக்காதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க ஏன் முயற்சி பண்றீங்க பாஸ் பேஸ்ட்டு? ஆனால் நான் போனேன்னா, கையை வச்சேன்னா எனக்கு வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வாய்க்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆமென். அவரிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். முதல்ல தேவன் பக்கம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவர் தாராளமாக கொடுக்குறவராக இருக்கிறார், ஏராளமாக கொடுக்குறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். அதில் ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. ஒருவன். ஒருவன் எல்லாம் சொல்லுங்க, ஒருவன். உங்களில் ஒருத்தன் கூட அப்போ குறைவா இருக்கிறத என்ன பண்றது இல்லை, விரும்புகிறது இல்லை. ஒருத்தன் கூட உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அல்லாவிட்டால் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் அப்படிங்கிறாரு. அப்போ கடவுளுடைய ஐடியா என்ன படிக்கிறீங்க இதுல இருந்து? ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படி. அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் மேலெல்லாம் உன்னை டிக்ளேர் பண்ணுறேன், உன்னை நான் பேச விரும்புகிறேன். இங்கு வியாதி உள்ளவர்கள் என்று ஒருவரும் இருப்பதில்லை, கடனாளிகளாக பற்றாக்குறையோடு ஒருவரும் இருப்பதில்லை, கவலையோடு கண்ணீரோடு ஒருவரும் இருப்பதில்லை, தேவைகளோடு ஒருவரும் இருப்பதில்லை. நீங்கள் எதுலையுமே நீங்கள் குறைவாக இருக்க மாட்டீங்க. ஆமென். இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுமா? யாக்கோபு 1:1, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றிலும். என்னங்க இப்படி போட்டிருக்குது பைபிளில்? ஒன்றில் கூட குறைவாக இருக்கக்கூடாது. ஞான குறைவு கண்டிப்பாக இருக்கக்கூடாது, பணக்குறைவு இருக்கக்கூடாது, அறிவு குறைவு, பரிசுத்த குறைவு, எதுவுமே எல்லாமே. ஆவி ஆத்துமா சரீரம் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதுதான் கடவுளுடைய வார்த்தைங்க. இது நல்ல தெளிவாக இறங்கிடணும் உங்க அனுபவத்தில். இன்னைக்கு அது இல்லாதட்டா கூட இதுதான் என் தேவன், இதுதான் அவர் வார்த்தை நீங்க நிப்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததிக்கு நடுவில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க.
அவர்கள் சுகத்தை நம்பாம இருக்கலாம், பலத்தை நம்பாம இருக்கலாம், ஜெயத்தை நம்பாம இருக்கலாம், முன்னேற்றங்களை நம்பாம இருக்கலாம். ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். ஆமென். எல்லாரும் இருளுக்குள்ள வாழும் பொழுது நீங்க வெளிச்சத்துல வாழ ஆரம்பிப்பீங்க. ஆமென். முதல்ல ஆண்டவரை பத்தி இப்படி ஒரு படத்தை கொண்டு வருங்க. இது விசுவாச வாழ்க்கையில தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கும் தேவன் வைத்ததை அனுபவிக்கிறது உங்களுக்கு உதவி செய்கிறது. என்னன்னா, முதல்ல கடவுளை கரெக்டா பார்க்கறது, அனைத்தையும் அருளுகிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் அருளுகிறார். நீங்க மற்ற மதங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுவா பிள்ளை வரம் கொடுப்பவர், அங்கே போங்க. இங்கேயா இங்கே வினை தீர்ப்பவர், இங்கே போங்க அப்படிம்பாங்க. இங்கே போனீங்கன்னா என்ன ஆகிடும், பாவம் போவோம் அப்படிம்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு பிளேஸ் அப்படி வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மொத்தமாக அடிக்கிறோம் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்து, மொத்தமா. ஆமென். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. மால் மாதிரி. முன்னாடிலாம் கடை அங்கே இருக்கும், மூவி தியேட்டர் ஒரு இடத்துல இருக்கும், எல்லாம் வேற வேற இருக்கும். இப்போ மால் கொண்டு வந்துடுறாங்க. மாலில் என்னென்னா எல்லாத்தையும் வச்சுறாங்க. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அங்கேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். மால். கடவுள் ஒரு மெகா மால் மாதிரி. அவருக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை. உள்ள வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பெற்றுட்டு தான் நீங்க போவீங்க, எல்லாத்தையும் உடையவர்களாக தான் நீங்க வாழ்வீங்க. ஆமென். தேவனை இப்படி நீங்க தியானிச்சு பாருங்க, உங்க தரித்திரம் அப்படியே உடைகிறத நீங்க பார்ப்பீங்க. கடவுளை ஒரு இல்லாமையின் கடவுளாக, பற்றாக்குறையின் கடவுளாக பார்க்க கூடாது. ஆபிரகாம் பெரிய செல்வந்தனா இருக்கிறான், பெரிய பணக்காரன், பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செல்வம் வச்சிருக்கிறான். அவன் கடவுளை எப்படி பார்த்தான் தெரியுமா? இல்லை, கடவுள் அவனுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? அவனுக்கு 99 வயசாக இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு முன்னாடி நின்று அவனுக்கு தரிசனமாகிறார். பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ ஆம் எல் ஷடாய். அதாவது இவன் பலனெல்லாம் இழந்து போய் நிற்கிறான், சத்துவத்தையே இழந்து போய் நிற்கிறான். இப்போ கடவுள் அவனுக்கு முன்னாடி எப்படி தரிசனமாகிறாருன்னா, நான் எல்லா சத்துவத்தையும் உடையவராக இருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்க. இவன் எல்லாம் போயிடுச்சு, அந்த நிலையில் இருக்கிறான். இவர் சொல்றாரு, ஐ ஆம் எல் ஷடாய், ஐ ஆம் எல் ஷடாய். எல் ஷடாய்னு என்ன அர்த்தம்? ரெண்டு விதமாக, அதாவது எல்லா வல்லமை உள்ளவர், சகல வல்லமையும் உள்ளவர் அப்படிங்கிறது, ஆல் மைட்டி காட் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அதை ஒரு பெண் பாலாக அதை வர்ணிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அநேக மார்பகங்களை உடைய ஒரு தாய். இந்த ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஒரு தாயினுடைய மார்பை அடைகிற ஒரு குழந்தை எப்படி திருப்தியாகி அது வெளியே வருகிறதோ, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அநேக மார்பகங்களை உடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்குள்ள நீ வரும் பொழுது எல்லா காரியத்திலையும் நீங்கள் திருப்தியை பார்ப்பீங்க. 1 2 இல்லை, அனைத்திலையும் நீங்கள் திருப்தியை உணர்கிற ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் தன்னை காட்டும் போது காட்டுறாரு, I am El Shaddai. I am a God of more than enough, not just enough. இவனுக்கு முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு, இப்போ என்ன பாருங்கிறார். அப்புறம் தான் அவனுடைய பார்வையே மாறுது. அவன் அவரை பார்க்கும்போது வேற மாதிரி பார்க்குறான். ஆல்மைட்டி காட், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்படி பார்க்க பார்க்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் எல்லாமே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமுடைய தேவனை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்களும் எல்லாம் உடையவர்களாக இருப்பீர்கள். எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதை தியானிச்சுட்டு இருக்கிறீங்க? எது உங்கள் எண்ணங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது? எது உங்கள் பேச்சாக இருக்கிறது? எது உங்கள் சிந்தனையாக இருக்கிறது? எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், தேவனை பற்றி இப்படி சில சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஓடும் சொன்னால் நீங்கள் பற்றாக்குறையில் இருக்க மாட்டீங்க, இல்லாமல் இருக்க மாட்டீங்க, குறைவுல இருக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, யாக்கோபை போல வேண்டியதெல்லாம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அனைத்தையும் அருளுகிறவர். Whatever be.
நான் பேசுறது வெறும் ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை. சமாதானமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னா கடவுள் சொல்கிறார் அப்படி இருக்காதுங்கிறார். ஷலோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. சமாதானம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஷலோம் சமாதானம் அப்படி சொல்கிறோம். அது வந்து ஒரு எபிரேய வார்த்தை தான் ஷலோம் அப்படிங்கிறது. இந்த ஷலோம் அதை தான் இஸ்லாமிய நண்பர்கள் சொல்கிறாங்க சலாம் அழைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தி நிலவுவதாக. நம்ம சாந்தின்னா ஒரு மாதிரி யோசிப்போம், என்ன வேற மாதிரி இருக்கு பேரு அப்படிம்பாங்க. உங்கள் சபையில் மட்டும் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாகனா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன வேற மாதிரி பேசுகிற, சமாதானம் சொல்லுங்க ப்ரோ அப்படிம்பாங்க. ஷாலோம் ஹவுஸ் அப்படின்னு தான் வைக்கிறோம் தவிர சாந்தி நிலையம்லாம் வைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து வேற ஒரு வார்த்தை, இது ரட்சிக்கப்பட்ட வார்த்தை, அது ரட்சிக்கப்படாத வார்த்தை இப்படி வச்சிருக்கிறோம். இப்படி ஒரு எண்ணம் பாருங்க நமக்கு. இந்த ஷலோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஷலோம் இந்த வார்த்தை அவர்கள் வந்து இதை வாழ்த்துதலாக சொல்லுகிறார்கள். நீங்கள் வந்து இஸ்ரேல் போனீங்கன்னா அவங்க எப்படி வெல்கம் பண்ணுவாங்க? ஷலோம். இந்த ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள்லாம் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா அந்த 3 விதமாக பிரிக்கிறாங்க. நிறைய அர்த்தம் இருக்குது, 3 விதமாக பிரிக்கிறாங்க. சமாதானம்னா என்ன அப்படிங்கிறத 3 விதமாக சொல்கிறாங்க. நத்திங் புரோக்கன், நம்பர் 1 நத்திங் புரோக்கன், நம்பர் 2 நத்திங் மிஸ்ஸிங், நம்பர் 3 நத்திங் லேக்கிங். அதாவது எதுவுமே உடஞ்ச நிலையில் இல்லை, நத்திங் புரோக்கன். நம்பர் 2 நத்திங் மிஸ்ஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லை, எதுவுமே காணலை, எதுவுமே இல்லைங்கிற நிலையில் இல்லை, நத்திங் லேக்கி, இல்லைங்கிற ஒரு இதே இல்லை. இதுதான் அதுக்கான அர்த்தம். சொல்ல ஷலோம்னா என்ன? உன் வாழ்க்கையில் இல்லைன்ட்டே இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குதுங்க, பரிபூர்ணமாக இருக்குதுங்க அப்படிங்கிறது தான் இயேசு தருகிற வாழ்க்கையாக இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்க இதை நம்பினாங்க. எப்படி நம்பிட்டாங்கன்னா, ஆமாங்க இதெல்லாம் நான் மரித்த பிறகு அப்படின்ட்டாங்க. அங்கு நாம் சென்றால் குறைவே இருக்காது, இங்கு இருக்கிற வரை குறைவில் தான் இருக்கணும். அப்போ சங்கீதம் 23 அது செத்த பிறகு அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, சத்துருக்கு முன்னாடின்னு போட்டிருக்குங்க. சத்துரு பரலோகத்தில் இல்லைங்க, இங்கே தான் சத்துரு இருக்காங்க, அவனுக்கு முன்னாடி தான் பந்திய வப்பன் இருக்கிறாரு. அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா அது இங்க வாழ்ற வாழ்க்கையை பற்றி தாவீது எழுதுகிறார். ஆமென். அப்போ இது ரொம்ப தெளிவாக நமக்கு வரணும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், என்ன பிரதர் எனக்கு கொஞ்சம் காசு தேவை, வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒரு சுகம் தேவை, வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கிடையவே கிடையாது. இந்த ஒன்றுக்குள்ள எல்லாத்தையுமே தேவன் வச்சிருக்கிறார். தேவனை நீங்கள் இப்படி பார்க்கும் பொழுது, தேவனை இப்படி நீங்கள் அறியும் பொழுது, நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அவைகள் வெளிப்படுகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, அனைத்தையும் அருளுகிறார். அவரை கொடுக்க மாட்டேன், தரல, எல்லாமே கிடையாது, கேட்டே கொடுப்பாரு. இதெல்லாம் ஏன் கேட்கல, இதெல்லாம் உனக்கு இல்லையே. சாலமோன்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? அவன் வந்து என்ன கேட்குறான்? எனக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா ஞானம்ங்கிறது ஒரு டோட்டல் பேக்கேஜ், அது வந்து தனியாக வராது, ஞானம் கேட்டால் ஐஸ்வர்யமும் சேர்ந்தான் வரும் அப்படின்ட்டார். ஆமென். ஆமாம், ஞானத்தை தான் கேட்டுக்கிறான். அவர் சொல்கிறாரு, சரி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். யோசித்து பாருங்களேன், கடவுள்கிட்ட இருந்து பெறுறது எவ்வளோ சுலபமாக இருக்குது பைபிளில். நம்ம என்னென்னா கர்த்தாவே அப்படின்னு கையெல்லாம் முறுக்கி தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். முதல்ல இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க. ஜபம்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தீங்கன்னா சுலபமாக ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். கேளாததை கூட எனக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கேட்டதை மட்டும் இல்லை. நான் ஏதாவது மறந்துட்டேன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு இருப்போம், இது வாங்கலையேன்னு நான் எடுத்து வைப்பேன். நான் நினைக்கிறேன் தேவன் அப்படி தான் இருக்கிறார். என்னம்மா இந்த மாதம் இது வாங்கலையே அப்படின்னு எடுத்து வைக்கிற மாதிரி, என்னமோ நம்ம கேட்டு கொடுக்குற மாதிரி தான் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இது கேட்கலையே, இதையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. புரிஞ்சிச்சான்னு தெரியலையே. விளங்குதுங்களா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்கள், கேளாததை கூட எனக்கு கொடுப்பார். ஆமென்.
கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன். கடவுள் எப்படிப்பட்டவர் பாருங்க. இப்படி யோசிங்க, அவரை இப்படி தியானம் பண்ணுங்க. அப்ப ஞானத்தை கேட்கிறான், ஞானத்தை பெற்றுக்கொள்றான். ஐஸ்வர்யத்தை கேட்கிறான், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்றான். ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட கேட்கிறான், கடவுளே நான் ராசியே இல்லாதவன் சொல்லிட்டாங்க எல்லாரும். நான் பிறந்த நாள்ல இருந்து சரியில்லைன்ட்டாங்க, பேர் வேற துக்கம்னே வச்சுட்டாங்க. தேவரி அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, நீர் என் கூட இருக்கணும், உடைய கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உடைய கரம் என்னோடு இருக்கட்டும். பைபிள் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரட்டும், ஒரு லைட் உங்க வாழ்க்கையில அடிக்கட்டும். ஐயா அங்க எங்க போய் அது இல்லையே, இந்த ஏக்கத்திலே உங்க வாழ்க்கை போகாது. நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் எனக்கு அருளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். போட்டிருக்காங்க பாருங்க, அந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 நாளாகமோ 4:10. யாபேஸ், எல்லாம் சொல்லுங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமா கடவுள்கிட்ட? ஏதோ சோறு கொடுங்க, ஏதோ ட்ரெஸ்ஸு கொடுங்க, இது ஓகே. ஒரு வேலை கொடுங்கன்னா கூட ஓகே. இது என்னது, என்ன பெரிய ஆளாக்குங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, இப்படிலாம் கேட்கலாமா கடவுள்கிட்ட? எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கணும் வேண்டாமா? சில பேருக்கு பாருங்க ரேஷன் புத்தி. அவங்க இந்த ரேஷன் புத்தியில இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜபங்கள்லாம் அவங்கள மைண்டில் என்ன பண்ணாது, வரவே வராது. எல்லையை பெரிதாக்கும். அவங்க ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் கஷ்டப்படுவாரெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை பிரதர் நம்ம கேட்டுருவோம், நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க அப்பா மாதிரியே யோசிக்கிறது. இல்லை ஒரு பிள்ளைக்கு தான் ஃபீஸ் கட்ட முடியும், நீ ஸ்கூலுக்கு போறியா அவன் ஸ்கூலுக்கு போறியான்னு சின்ன வயசில் யாரோ கேட்டது ஞாபகம் இருக்குது. உனக்கு இந்த ஸ்கூலு உனக்கு அந்த ஸ்கூல், அப்பாவால் அவ்வளோதான் முடியும். இந்த திங்கிங்லேயே அவன் யோசிக்கிறாங்க கடவுளை. ஆனால் அவர் சொல்கிறாரு, இவன் கேட்குறான் என் எல்லைகளை. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு கடவுள் ரெஸ்பான்ஸ் பண்ணாரா பண்ணலையா? உங்கள் பைபிளில் என்ன இருக்குது? இந்த மாதிரி ஜெபங்கள் கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு மனுஷன், இதில் என்ன தெரியுமா, கிறிஸ்தவங்களே ஒத்துக்கொள்ளாத வரிகள்லாம் இதில் இருக்குது. என்ன வரி தெரியுமா? தேவரீர் என்னை என்ன இப்படியே இருக்கு, என்ன சுயநலமான ஜபம் அப்படின்றாங்க. அதில் வருது வார்த்தைகள்லாம் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆத்துமாக்கள்லாம் ஜெபிக்க கூடாதா? யாபேஸ் ஆத்துமாக்கள்லாம் ஜெபிக்கலாம், மூலம் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு. என்ன தேசத்தின் பாதுகாப்பு ஜெபிக்கூடாத? தேசம்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன பாதுகாப்பா வைங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். சரி, இவன் தான் கேட்குறான், ஏதோ அவன் கேட்டான் அப்படிங்கிறது இல்லை. கடவுள் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறார் பாருங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல, இன்னைக்கு சாயங்காலம் நீ வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல். நீங்க கேட்கறதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் அவர் உங்களுக்கு அருளுவார், அனைத்தையும் அருளுவார். உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது, ஒரு பற்றாக்குறையும் இருக்காது, ஒரு இல்லாமையும் இருக்காது. எல்லாம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கடவுளுடைய வார்த்தைங்க, புடிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் தந்தருளினார். அங்க எங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் கேட்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், நான் கேட்டா எனக்கு தரக்கூடிய ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். என் கண்ணை அவர் மேல வைக்கிறேன். நான் உங்க பிசினஸ்ல ஆர்டர்ஸ் வேணும், அவர்கிட்ட கேளு. உங்க தொழில் பெருக்கங்களை அவர்கிட்ட கேளுங்க. அவன் சில சொல்லிட்டாங்க, அல்ல அன்றாட அப்பத்தை மட்டும் கேளு அப்படின்ட்டாங்க. அன்றாட அப்பத்தை மட்டும் கேளு, வேற எதுவும் கேட்டாத ப்ராஸ்பரிட்டி எச்சரிக்கை அப்படின்ட்டாங்க. செழிப்பும் வாங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க வேற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி கேட்டு தரித்திரத்திலே மக்கள் உட்காந்துருங்க. இதெல்லாம் ஏன் பைபிள் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனுஷன் கேட்குறான், தேவரீர் என்ன. நானே கேட்குறேன்னா, சாப்பாடு போடுறது தான் இயேசுவோட ஐடியானா ஏன் 12 கூட மீதி வந்துச்சுன்னு கேட்குறேன் நான். ஹலோ, எல்லாம் சாப்பிட்டீங்களா திருப்தியா? வீட்டுக்கு போயிட்டு வாங்க, ஏன் 12 கூட எக்ஸ்ட்ரா? ஏன்னா என் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். பேதருக்கு மீன் கிடைக்கல, சரி இப்போ மீன் வேணும், அவ்வளோதானே. ஏதோ கொஞ்சம் அன்னைக்கு வியாபாரத்துக்கு ஓடுற மாதிரி கொஞ்சம் மீன் கிடைக்க வேண்டியதானே. அது ஏன் படகு நிரம்பத்தக்கதாய்
வலை கிளியத்தக்கதா. ஏன் இப்படி கொடுக்குறாரு? ஏன்னா அவர் ஸ்டைலே அதுதான், அவர் அப்படிதான் கொடுப்பாரு. உங்களுக்கு என்னையா வருத்தம்? உங்க பாக்கெட்ல இருந்தா கொடுக்க சொல்றேன் நானு. அப்படி பிரதர் பேசலாம், என்ன ஏன் பேசக்கூடாது? தேவன் இப்படி நான் பேச போறேன், அவர் வார்த்தையை உறுதிப்படுத்த போறாரு. யார் என்கிட்ட வந்து பாஸ்டர் பெரிதா எல்லையாக்கிருக்கீங்க, எது சூட்கேஸ்ல தர போறீங்களா இல்ல செக்ல தர போறீங்களா என்கிட்ட கேட்க போறாங்க? என்ன கேட்கலாம்? அவர் சொன்னதை சொன்னா அவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார். ஆமென். எல்லா இடத்துலையும் அவர் அப்படிதான் பண்றாரு. திராட்சரசம் குறைப்பட்டிருக்குன்னா சரி ரைட்டு ஓகே, ஆளுக்கு கொஞ்சம் டம்ளரில் கிடைக்கிற மாதிரி தான் வழி பண்ணிடுறேன்னா, அவர் வந்து பெரிய பெரிய பீப்பாய், அந்த கச்சாடிகள்ங்கிறது என்னென்னா ஒரு 900 லிட்டர்ஸ் பிடிக்கும் ஒரு கச்சாடி. நீ நினச்சிக்கூடாது ஏதோ ஜக்கில் கொடுத்தாரு போல் 6 ஜக்கில் அப்படின்னு நினச்சிக்கூடாது. ஒரு 6 ஜக்கு எடுத்துகிட்டு வாங்கப்பா, ஆளுக்கு கொஞ்சம் மோந்து பார்த்துக்கோங்க, அப்படி கொடுக்கல. கச்சாடிகள் அப்படி அவ்வளோ பெருசாக இருந்தது. அவ்வளோ தண்ணி பிடிக்குமா அது? அதை வந்து கால் கழுவுறதுக்காக வைப்பாங்களாம். கால் கழுவுறதுக்காக வைக்கிற தண்ணி வைப்பாங்களே, அந்த மாதிரி திராட்சை ரசத்தை ஏராளமா அவர்களுக்கு கொடுத்தாரா. இதுதான் அவர் செய்த முதலாம் அற்புதமா. அப்போ இயேசு செஞ்ச முதல் செயல்லையே அவர் அப்பா யாருங்கிறத காட்டிட்டாரு. எங்க அப்பா தான்ப்பா எல்ஷடாய், அவர் மகிமையான தேவன்கிறத காமிச்சிட்டார். எல்லாம் சொல்லுங்க, அனைத்தையும் அருளுகிறார். சாப்பிட்டீங்களா? கல்யாண வீட்டுக்கு வந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? அது என்ன ரசம்? ரசம்லாம் இதுக்கு ஐஸ்கிரீம் திந்து போயிடுச்சுன்னா முடிஞ்சு, அதெல்லாம் தேவையில்லை. ஐஸ்கிரீம் பாயாசம் இதெல்லாம் நாடாதீங்க. சோறு போட்டாங்களா கிளம்புங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இது வந்து ஆடம்பரமானது. இது வந்து என்னது? ஆடம்பரமானது. திராட்சை ரசங்கிறது என்னது? இல்லை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இல்லை அதெல்லாம் நம்ம இல்லை, சாப்பாடு தருவார், அதுக்கு மேலே எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னா, கிரேப் ஜூஸு அல்லது இந்த ஒயின்ங்கிறது ஆடம்பரமான ஒன்று, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது சாப்பிட்டீங்களா வேறு நினைச்சில் போயிட வேண்டியதானே? இல்லையே. அதனால தான் நான் சொல்கிறேன், என் தேவன் வெறும் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிற தேவன் மட்டுமல்ல, என் தேவைகளுக்கு மேலாக என் தேவைகளை சந்தித்து அது நிரம்பி வழியிற அளவிற்கு அவர் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நீங்க இந்த மாதிரி கடவுளை பார்க்கும் பொழுதுதான் அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள நீங்க போக ஆரம்பிப்பீங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லைகளை பெரிதாக்கி, எல்லாம் சொல்லுங்க, எல்லையை பெரிதாக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோட இருக்கட்டும். பைபிள் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்கறதை எனக்கு கொடுப்பார். நல்லா கேளுங்களேன், அவர்கிட்ட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பெருசாக கேளுங்க. ஆஸ்க் பிக் திங்ஸ். பெரிய பெரிய காரியங்களை அவர்கிட்ட கேளுங்க. உயர்ந்த காரியங்களை கேளுங்க. மேலான காரியங்களை கேளுங்க. முதல்ல ஜெபமா அதை அவர்கிட்ட வைங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இந்த கவலைலாம் உங்களுக்கு தேவையில்லை. என் எல்லையே பெரிதாக்கும். அது எப்படி பெருசாகணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் வந்து ஆக்குவார். அதுக்கான ஆட்களை அனுப்புவார், அதுக்கான சத்துவத்தை கொடுப்பார், அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் அவன் கேட்குறான் பாருங்க, என் எல்லைகளை பெரிதாக்கி. பாருங்க, இப்போ பேரே மாறிடுச்சு, துக்கம்லாம் கிடையாது. யாபேஸ் தான் அந்த ஊரில் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டார். அதிலே வருது, அவன் தன் சகோதரர் நடுவில் அவன் எப்படி இருந்தான்னா கனம் பெற்றவனாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கும். மதிக்கத்தக்க ஒரு நபராக கடவுள் அவன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஒரு பெரிய மதிப்பே அவனுக்கு என்ன பண்ணிடுச்சு, உண்டாயிடுச்சு. ஒரு நேரத்தில் துக்கம், இவன் வந்து ஒரு ராசியே இல்லாத ஆளு அப்படி சொல்லப்பட்ட ஒரு நபர் இப்போ எப்படி ஆயிட்டான், மதிக்கத்தக்க ஒரு நபராக அவன் வாழ்வு மாறிடுச்சு. நான் சொல்றேன், உங்களுக்கு மதிப்பு கூட போகுது. ஆண்டவர் உங்க மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணுவார், உங்க ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. கண்டிப்பா. அப்போ வேதம் முழுதும் நான் கவனிக்கும் பொழுது ஒன்னதான் நான் பார்க்குறேன், நான் என்ன வேண்டிக் கொள்ளுகிறேனோ அதை எனக்கு கொடுக்கிற ஒரு தேவனை நான் பார்க்கிறேன். நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக செய்கிற தேவனை நான் பார்க்கிறேன். அவரிடத்துல கேட்டதையெல்லாம் மக்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள். பெறாம போனதே கிடையாது. கொடுக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருக்க போய் தான் அவர் கேட்கிறாரு.
நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ அதற்கான தகுதியும் இருக்கு, அதுக்கான விருப்பமும் அவர்கிட்ட இருக்குது, அதற்கான ஆற்றலை உடையவராகவும் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுங்கிற ஆசையை உடையவராகவும் தேவன் இருக்கிறார். அதனால தான் கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு பார்வை வேணும். பார்வை, ஆமாம். என் பிள்ளைக்கு சுகம் வேணும், உன் பிள்ளைகளுக்கு சுகம். அதனால தான் இயேசு ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லது பிதாவை பற்றி பேசும்போது இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. இப்போ நீ உன் பிள்ளைகிட்ட உன் பிள்ளை உன்கிட்ட கேட்டுனா நீ பண்ணுவியான்னு கேட்குறாரு. எல்லாம் அம்மா பண்ணுவோம்ல அப்படிங்க, என்ன பாடுபட்டாது பண்ணிடுவேன் அப்படிங்க. கடவுள் பண்ணுவாரா? கடவுள் சந்தேகம் தாங்கிறாங்க. அப்போ இவங்க திங்கிங்லாம் எப்படி போயிடுச்சு? கடவுள் பண்ணுவாரா பண்ண மாட்டான்னு தெரிலங்க அப்படின்னு. உடனே தான் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதுல அஷூரன்ஸை ஏன் கொண்டு வராரு நான் கேட்கிறேன். நான் மத்தேயு 7 தானே இருக்குது. இயேசு இப்படி நம்மளை இது பண்ணலாமா? இங்கே பாருப்பா, உங்கள் அப்பாட்ட கேட்டால் செஞ்சிருவார், ஆனால் கடவுள்கிட்ட கேட்டால் செஞ்சிருவார்லாம் சொல்ல முடியாது. கடவுள் அவர் மூடை பொறுத்து திடீர்னு பண்ணுவார், திடீர்னு பண்ண மாட்டார். அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லியிருந்தா நம்ம இன்னைக்கு கடந்து இப்படி போட்டு ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டியது இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, 9வது வசனம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை முதல்ல மாற்றி கொடுப்பியா? கேட்கறது தானே கொடுப்பேங்கிறாரு. அடுத்தது, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? சைனீஸ்லாம் எப்படி படிப்பாங்கன்னு தெரியல இந்த வசனத்தை. அப்படியே அப்போ பெட்டராக கொடுப்பாங்க போல நினச்சிடுவாங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. பாருங்க, இயேசுக்கு நம்மளை பற்றி தெரியுது. பொல்லாதவர்கள்ங்கிறார எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. பொல்லாத ஆளுப்பா நீ, ஆனால் பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்ணுற? எல்லாம் நல்லது பண்ணுற. ஊரில் எவ்வளோ அட்டுழியம் பண்ணாலும் பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்ணுற? நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்கிற. செஞ்சுட்டு சொல்கிறாரு, அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாம் சொல்லுங்கள், நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் என்ன கேட்குறேன்னா, அதிக நிச்சயத்தெல்லாம் ஏன் இயேசு தரணும் நமக்கு? இதெல்லாம் ஏன் சொல்லணுங்கிறேன் நான். எல்லாம் ஜெபம் பண்ணு, நடந்தா ஸ்தோத்திரம், இல்லைன்னா நோ ஆத்திரம் அப்படியே சொல்லிட்டா ஈஸி தானே. கேளு, பண்ணா பரவாயில்ல, பண்ணலன்னா விட்டுரு அப்படிலாம் சொல்ல. ஏன்னா அந்த போதனையை அவர் ஆரம்பிக்கும் போது 7வது வசனத்தில் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். Ask God. இந்த ஒரு காரியம் நமக்கு புரியும்னா நம்ம குறைவில் இருக்க மாட்டோம், பற்றாக்குறையில் இருக்க மாட்டோம், வாழ்க்கையின் தேவைகள்லேயே போராடிட்டு இருக்க மாட்டோம். ஒரு நாளை நீங்கள் சந்திப்பீங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த நாளை நீங்கள் சந்திக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுங்க, நான் நினச்செல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாரு, எனக்கு என்னெல்லாம் கேட்டனோ எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. என் வீட்டை பற்றி யோசித்தேன் பாருங்க, எனக்கு என்ன அருமையான வீட்டை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த நாளை நீங்கள் சந்திப்பீங்க இயேசுவின் நாமத்தில். ஒரு வேலை தொழிலை கேட்ட நீங்கள் பாருங்க, இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை நடத்துகிற மாதிரி ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த நாளை நீங்கள் சந்திப்பீங்க. ஒரு ப்ரொமோஷன், ஒரு உயர்வு இதை கேட்டேன் பாருங்க, இன்னைக்கு சொசைட்டியில் என்ன இவ்வளோ உயர்ந்த ஒரு பதவியில், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் தேவனை வைத்திருக்கிறார். அந்த நாளை நீங்கள் சந்திப்பீங்க. பிள்ளைகளுக்காக கேட்டேன், கடவுள் பாருங்க என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியாக எனக்கு செய்திருக்கிறார். அந்த நாளை நீங்க சந்திப்பீங்க. என் தேவை சந்திக்கப்படுமான்னு ஒரு நாள் கேட்டேங்க. இன்னைக்கு பாருங்க, இத்தனை குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாளை நீங்க சந்திப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. சுகமாக்குன்னு தான் கேட்டேன். இப்ப நம்ம கையில எத்தனை கேன்சர் சுகமா இருக்கு தெரியுமா?
எத்தனை கட்டிகள் மறந்துருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த நிலையை நீங்க சந்திப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமா, இங்க இருந்து இங்க போயிடுங்க வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியே இருக்காது. நீங்க கேட்டதையும் கொடுப்பாரு, நீங்க கேட்காததையும் கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்காக செய்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அனைத்தையும் அருளுகிறார், அனைத்தையும் அருளுகிறார். நமக்கு இது இந்த ரெவலை இது உங்களுக்கு வசனமா இல்லை, இது ஒரு வெளிப்பாடு மாதிரி வரணும். இப்ப நான் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் என்ன பண்றேன், போராடுறதே கிடையாது. இது உம்மிடத்தில் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஊற்று எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். He is a source of everything. அவர் தான் ஆதாரம். அவர்கிட்ட இருந்தா எல்லாமே புறப்பட்டு வருகிறது. ஆட்கள் வருவாங்க, ஜனம், பணம் எல்லாமே அங்க இருந்தா வருது. எனக்கு வரும், அது மட்டும் தெரியும். என்ன வண்டி கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா அனுப்புறது யாருங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் வீட்டில் அடிக்கடி ஏதாவது வந்துடும், நிறைய காரியங்கள் வரும். அப்போ என் ஒய்ஃபுக்கே தெரியாது நிறைய நேரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்போல்லாம் நான் பதில் சொல்கிறதே இல்லை, ஆண்டவர் கொடுத்தாருன்னு பிள்ளைங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பா மிஞ்சி போனால் என்ன பதில் சொல்ல போகிறாரு, இதுதான் சொல்லுவார். இப்போ அவங்களுக்குள்ள ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இது எப்படி வந்துச்சு, இது யார் கொடுத்தது, யார் கொடுத்தா, எங்கேருந்து இது வந்துச்சு, நான் என்ன சொல்ல வருவேன். ஏன்னா இது ஒரு பர்சன், ஒரு நபருங்கிறதே மைண்டுக்குள்ளே போகும்போது அது நாளைக்கு வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறது, இது தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்க, இது தேவன் கொடுத்த வீடு, இது கர்த்தர் கொடுத்த மனைவி, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இது கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் நினைவு கூறுதலா இருக்குது பாருங்க. ஆமென். தேவன் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். ஏதோ இருக்குதுன்னு சொல்லாம சொல்லும் போதே சொல்லுங்க, இது தேவன் நான் கட்டுமடி செய்த வீடு. ஒரு பொருளை பத்தி சொல்லும் போது கூட அப்படி சொல்லுங்க, இது தேவன் எனக்கு கொடுத்த வேலையா இருக்கிறது, இது தேவன் எனக்கு கொடுத்த கணவர். இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்படி பண்ணு, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி. ஆமென். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலைகள், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த இன்பம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியம். ஏன்னா he is the giver. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். Trust in him. அவர் மேல நம்பிக்கை வைங்க. பணக்காரனுக்கு கூட சொல்லிடுங்கிறார். ஏன்னா பணக்காரனுக்கு பெரிய ஆபத்து, ஏன்னா நம்பிக்கை தூக்கி வேற எதுலையாவது வச்சிருவதுக்கு. அதனால பணக்காரனெல்லாம் கூப்பிட்டு சொல்லு, அனுபவிக்க எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் மேல நம்பிக்கை வச்சா எல்லாத்தையுமே அனுபவிக்க அவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். அப்ப இதுதான் காரியம். எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுத்தார். ஆமென். தேவனிடத்திலிருந்து அது வந்தது, தேவனிடத்திலிருந்து அது உண்டாயிருக்கிறது. இந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், நிறைய பேர் பாருங்க, ஒரு கிறிஸ்தவம் ஒரு மதத்துல எப்படியோ வாழ்ந்துட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு அனுபவமாகவே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னும் இந்த நாளில் இருந்து ஒருவேளை இதை தான் நீங்கள் முறை இப்படி கேட்டுட்டு இருக்கலாம், இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். அவர் எப்போ ஒரு நல்ல அப்பாவாக உங்கள் தேவைகளை சந்திப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீ பாட்டு படிச்ச பாருங்க, யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனால என்ன அர்த்தம்? The Lord will provide. The Lord will provide. தேவனே உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த யெகோவா ஈரேக்கு கரெக்டாக என்ன சொல்றதுன்னா, அதாவது உங்களுக்கு தேவை ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை ரெடி, வேலை ரெடி, உதவிகள் ரெடி, சகல நன்மைகளும் ரெடியா இருக்குது. ஆமென். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அவருடைய பேர், அவருடைய நாமம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. ஜெகோவா ஜைரா, the Lord will provide. He will provide. அவர் எல்லாத்தையும் உங்களுக்காக ப்ரொவைட் பண்றவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்ற வாழ்க்கையில விரக்தியில இருக்காதீங்க. என்னத்த போ, என் தேவன் மாற்றுவார்னு சொல்லுங்க, என் தேவன் சந்திப்பார்னு சொல்லுங்க, என் தேவனால் இது கூடும் என்று சொல்லுங்க. சில பாருங்க, எப்பவும் டல்லா, எப்பவும் சோகமா, எப்பவும் ஒரு வருத்தமா டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்,
எனக்கு தெரியாது, ஆனா என் தகப்பன் விடமாட்டா, என் தேவன் எனக்காக ஒன்றை செய்வார். இந்த அறிக்கையை உங்க வாழ்க்கையில பண்ண முடியாது, இது பண்ணி பாருங்க. அது எல்லாத்தையும் அறுத்து போடும். உங்களை பின்தொடர்கிற சாபங்களை, நோய்களை, தரித்திரங்களை, இல்லாமைகளை அறுத்து போட்டு நன்மையும் கிருபையும் தொடர்கிற வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நடக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. வேண்டியதெல்லாம் இருக்கு. சபையில் ஒவ்வொருத்தரும் அப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். வேண்டியதெல்லாம் இருக்கு. இந்த நாள் வருதுங்க, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாதிருந்தது என்கிற நாள் வருகிறது இயேசுவின் நாமத்திலே. அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர்களில் ஏழை ஒருவனும் இல்லை. கடவுள் சொல்றாரு, உனக்குள் எளியவன் இல்லாதிருக்கும்படி இவைகளை செய்ய வேண்டும்ங்கிறார். ஏழை ஒருத்தம் கூட உன் நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருக்கக்கூடாதுங்கிறார். கடவுளுடைய ஐடியா பாருங்க, அவ்வளோ பெரிய பிளான் இல்லை. ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். எல்லாமே மாறணுங்கிறார். ஆமென். அப்போ அதுக்கான ஒரு வேலையை இயேசு சிலுவையில் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இதை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது தேவ ஆவியானவர் அதை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க. ஐ ஹாவ் எவ்ரிதிங், ஐ ஹாவ் எவ்ரிதிங். வாவ், வாட் அ ஸ்டேட்மெண்ட். போதுமானது உண்டு என்று பட்டயத்தால் பிழைக்கும் ஒரு மனிதன் சொல்லுகிறான். ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தை நம்புகிற ஒரு மனுஷன் சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாட் a life. எப்பேற்பட்ட தேவனை சேவிக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழ்நிலைகளுக்கு இது சற்றும் பொருந்தாததா கூட இருக்கலாம். உங்க இருதயத்தை தரங்க. தேவனே, உம்மை நான் இவ்விதமாய் காணட்டும் என்று கேளுங்க. தேவனே, இவ்விதமான விதத்திலே உம்மை நான் அறியணும், இவ்விதமான விதத்திலே நான் எனக்கு வெளிச்சத்தை தாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளும். நான் இதைத்தான் பெரிய செல்வமா நினைக்கிறேன். இந்த வெளிச்சம், அவர் யார் என்கிற இந்த அறிவு, அவர் யார் என்கிற இந்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைச்சது நடக்காம வந்திருக்கலாம், சில தோல்விகளை பார்த்துருக்கலாம், சில காரியங்கள் கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் மாத்திராதீங்க. கடவுள் அதுலேயும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் தாமதங்களால் எல்லாமே முடிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. நிறைவேறாத காரியங்களை வச்சுக்கிட்டு அப்படிதான் தேவன் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. தேவன் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். கண்டிப்பா அவர் யார் என்பதை உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்தி காண்பிப்பார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மனசு திறந்து ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா சிலதை கேளுங்களேன், பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா, ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி இந்த நாளிலே இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு உங்க வாயை திறந்து, உங்க உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட பர்டிகுலரா சில காரியத்தை இப்ப ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. பர்டிகுலரா குறிப்பிட்ட விதத்திலே அந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட நீ கேட்க ஆரம்பிங்க. வாட்எவர் பி. ஆண்டவரே, என் தகப்பனே, இவ்வளோ எத்தனையோ பேருக்கு கேட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நான் படித்தேன். அன்னைக்கு கேட்காத கூட நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தின் படி நான் கேட்கிறேன்னு தைரியமாக நீ கேளுங்க. ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு கேளுங்க சில காரியத்தை. அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், உயர்வுகளாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஆஸ்க் காட் ரைட் நவ். தேவனிடத்தில் ஞானத்தை நீங்கள் கேட்கிறதா இருக்கலாம், ஹல்லேலூயா, ஆற்றலை கேட்கிறதா இருக்கலாம், அபிஷேகத்தை கேட்கிறதா இருக்கலாம், ஹல்லேலூயா, கிருபைகளை, வரங்களை கேட்கிறதா இருக்கலாம். whatever be, ask, it shall be given unto you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர். நீங்க கேட்கிறதை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வேண்டிக் கொண்டதை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். மாகோரா சேக்லாண்டாலாரா ரதனமோ ஷேகெட்டேல மாந்தரே. இந்த மாலை வேளையிலே பரலோகம் எங்களுக்காக திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோகம் எங்களுக்காக ஓப்பனா இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன கேட்கிறோமோ அதை நிறைவேற்றும்படியாய் தேவ தூதர்கள்
பதில்கள் ஏறுகிற இறங்குகிற ஒரு வேலையை இந்த இடத்துல செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ பிரியமானவன், நீ வேண்டிக் கொண்ட தொலைங்கிட உடனே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாக்கோனாமா ஷேகாண்டாலாரா தேரபாலா கத்தாரா ரூத்தேனாமா ஷேந்துரோ கோலபா கத்தினாமா டலபாரா. தானியேலுக்கு சொல்லப்பட்டது போல இந்த மாலை வேளையில உங்களுக்காகவும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிரியம் உங்க மேல இருக்குது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார், பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் திறந்து கொட்டுகிற தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையின் எல்லா வளங்களால், நலங்களால், நன்மைகளால், சுகத்தால், பலத்தால், ஆரோக்கியத்தால், செல்வங்களால், ஞானங்களால் 16 பெற்று பெருவாழ்வு என்று உலக மனுஷனே சொல்லும் பொழுது தேவாதி தேவன் சொல்றாரு, சகலத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய், சகல காரியமும் உனக்கு உண்டாகும். உன் வாழ்க்கையில இல்லைங்கிற ஒண்ணு இருக்கவே இருப்பதில்லை. Hallelujah. I break every poverty mentality in this place. Hallelujah, hallelujah, hallelujah. உங்க கேட்கறதுக்கு இருக்கிற கூச்சம், தைரியம், கூச்சம், வெட்கம் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Ask boldly, ask boldly. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். Hallelujah. What a beautiful verse. Hallelujah. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். Hallelujah. அன்னாள் வேண்டிக் கொண்டதை தேவன் அவளுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே இதோ மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு பேரே இருக்குதுங்க, அவருக்கு இருக்கிற அவருக்கு ஒரு நேமே இருக்குது. விண்ணப்பத்தை கேட்கிறவ, ஜெபத்தை கேட்கிறவ, வேண்டுதல்களை கேட்கிறவ. உங்க குடும்பத்தின் சமாதானமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க வாயை சேர்ந்து ஆசையா கேளுங்க அப்பா கிட்ட. அல்லேலூயா. என் தகப்பனிடத்தில் நான் கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், விசுவாசத்தோடு நான் கேட்கிறேன். நான் கேட்கிற எதையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பத்தை கேட்டா அப்பத்தை கொடுக்கிற தேவன், மீனை கேட்டா மீனை கொடுக்கிற தேவன். சுகத்தை கேட்கும் பொழுது சுகத்தையும், பலத்தை கேட்கும் போது பலத்தையும், ஞானத்தை கேட்கும் போது ஞானத்தையும், சமாதானத்தை கேட்கும் பொழுது சமாதானத்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனைத்தையும் அருளுகிற தேவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படியே ஜனங்க வாழ்க்கையில இறங்கட்டும் ராஜா. அவர்கள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களோ, இன்னைக்கு இந்த இடத்துல ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கோ அல்லேலூயா அவர்களே ஆச்சரியமூட்டும் பதில்களை அவர்கள் பார்க்கும்படிக்கா இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு புது ஃபேவர் அவங்களுக்கு இறங்கட்டும், ஒரு புது கிருபைகள் இறங்கட்டும். இன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்படியே அப்படியே வாழ்க்கையில வந்து பலிக்கிறதை அவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரேகே நாமா ஷேகே டேலமந்த ரோகட்டாலா பாரா ரோகே நாமா ஷேண்டே லேபுரா கண்டாலா பாரா ரேகே நாமோ ஷேகே ரேகே நாமோ ஷேக்லே மண்டேல மந்தரோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் சுகந்த வாசனையாக அல்லேலூயா நுகருகிற தேவனே. அல்லேலூயா. பதில்களையும் பலன்களையும் அனுப்புகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பா. நான் கேட்டதை மட்டும் இல்லை, நான் கேட்காத சில காரியத்தை கூட எனக்காக சேர்த்து கொடுக்கிறவ, கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தது போல கேளாத சில நன்மைகளை கூட அல்லேலூயா நீர் எனக்காய் அருளுகிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அவரை ஸ்தோத்தரிப்போம். Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை அப்பா. ஹalleluya. நாங்களே எங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளவு செய்யும், நானா உங்க பிள்ளைகளா இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு நீங்க செய்வீங்க ராஜா. உங்க சாயல்ல படைக்கப்பட்டு உங்க இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிற எங்களுக்கு ஹalleluya உம்முடைய நீதியினால் மூடப்பட்டிருக்கிற எங்களுக்கு எத்தனை காரியங்களை நீர் செய்வீர் கர்த்தாவே. பரலோகமே இறங்கும் பிரியமானவர்களே, பரலோகமே உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி கிரியை செய்யும். தேவ தூதர்கள் இறங்கி கிரியை செய்வார்கள். ஹalleluya. நான் சொல்றேன், இதுவரை இல்லாத அளவிற்கு உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்பமோ பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஆன்சர் கூட உங்களுக்கு வர்றதை பார்ப்பீங்க. உங்கள் வேண்டுதல்கள் கேட்க
திறக்கப்படுகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ருசிச்சு பார்க்க போறீங்க, ருசிச்சு பார்க்க போறீங்க. அனுபவத்தில் அதை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும். நான் கேட்டா எனக்கு எங்க அப்பா தருவார் என்கிற தைரியத்தை நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீர்கள். நன்றி தகப்பனே. இயேசுவுக்கு அந்த தைரியம் இருந்தது. பிதாவே, எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி என்று லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று குமாரன் சொன்னாரே, அதே குமாரத்துவ ஆவியினால் அவர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நாளில் இவங்க பண்ண ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஒவ்வொன்றுக்குமான பதில் இறங்கட்டும் ராஜா. ஆச்சரியப்படும் விதங்களிலே காரியங்கள் நடக்கட்டும். எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பாரா? வாழ்க்கையில பார்க்கட்டும். சகல நன்மைகளையும் கொடுக்கிறவரே வாழ்க்கையில பார்க்கட்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்பவரே வாழ்க்கையில பார்க்கட்டும். சிறியதோ பெரியதோ நீர் அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன காரியமா இருக்கலாம், ரொம்ப பெருசா இருக்கலாம், நீர் அவர்களை நோக்கி பார்க்கிற தேவன் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாய் உம்முடைய கரம் கிரியை செய்வதாக, உம்முடைய ஆவி கிரியை செய்வதாக, தேவ தூதர்கள் கிரியை செய்வார்களாக. இதுவரைக்கும் வராத பதில்களும் பலன்களும் வருவதாக நான் பேசுகிறேன் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Wow. நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த மாலை வேளையில. Thank you daddy. Thank you. சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு நீங்க போங்க. வேண்டிக் கொண்டதை தருகிறவர். ஆமென். நீங்கள் பிரியமானவர்கள். நீங்கள் வேண்டிக் கொண்ட போதே கட்டளை வெளிப்பட்டிருக்கிறது. எதிர்பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. கேட்டிருக்கிறேன், எனக்கு நடக்கும், நான் அதை பார்ப்பேன் வாழ்க்கையில். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். கைகளை எடுத்துக்கொண்டு நாம் கொடுக்க போகிறோம். அறிக்கை செய்து ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் ஷோ பண்ணலாம். யூ கேன் ஹானர் காட்ஸ் வேர்ட் த்ரூ யுவர் கிவிங். கொடுப்பதின் மூலம் தேவ வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணலாம், தேவனை கனம் பண்ணலாம். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்பது அவருடைய வார்த்தைகள். I believe your word. உடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord. பாடல் பாடும் பொழுது நாம் வந்து செலுத்த போகிறோம். Amen. Praise God.